நான் உங்கள் விக்னேஷ். நான் திருப்பூர்லேருந்து இருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நாங்கள் ஒரு ஃபுட் சேனல் ஓப்பன் பண்ணிக்க ஒரு ரிவ்யூ. எங்கள் ஃபுட் சேனல் பேர் திருப்பூர் ஃபுட்டீஸ். இதில் நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா, இங்கே எங்கள் திருப்பூர் பற்றி நாங்கள் என்ன வேலை செய்கிறோம், நாங்கள் எதுனா சாப்பிட்றோம், டே ரொட்டீன் லைஃப் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களோட சாப்பாடு ஸ்டைல்ஸ் அண்டு அதை பற்றின ரிவ்யூஸ் தான் உங்களுக்கு சொல்கிறோம். மெயின் கான்செப்ட் என்னென்னா, நாங்கள் எங்கள் திருப்பூரை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். நீங்கள் அதை இங்கே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க முக்கியமாக. ஓகே பாய்ஸ், இப்போ நான் என் ஃப்ரெண்டோட கடைக்கு போகிறோம். அங்கே போய் அவன் ஹோட்டல் அவன் ஒரு ஸ்டால் வச்சுருக்கான், ஸ்ட்ரீட் ஸ்டால். அவன் என்ன சமைக்கிறான், அவங்களுக்கு ஃபுட்ஸ் எப்படி இருக்குது, அவங்க சாப்பிட்ற என்ன சொல்கிறாங்க, நம்ம போய் பார்ப்போம். வாங்க பாய்ஸ். எங்க ஊரு திருப்பூரு, எங்க ஊரு திருப்பூரு, எங்க ஊரு திருப்பூரின் புகழ் பாரு. எங்க ஊரு திருப்பூரு, எங்க ஊரு திருப்பூரு, எங்க ஊரு திருப்பூரின் புகழ் பாரு. துணியும் கொடுத்த ஊரு, நெஞ்சில துணிவும் கொடுத்த ஊரு, அதுக்கு சாட்சியாரு எங்க குமரனின் வரலாறு. துணியும் கொடுத்த ஊரு, நெஞ்சில துணிவும் கொடுத்த ஊரு, அதுக்கு சாட்சியாரு எங்க குமரனின் வரலாறு. எங்க ஊரு திருப்பூரு, எங்க ஊரு திருப்பூரு, எங்க ஊரு திருப்பூரின் புகழ் பாரு. எங்க ஊரு திருப்பூரு, எங்க ஊரு திருப்பூரு, எங்க ஊரு திருப்பூரின் புகழ் பாரு. காதர்பேட்டை எங்க ஊரின் கோட்டை, எங்க மண்ண மிதிச்சா நீ மனம் வந்து திரும்ப மாட்ட. நெய்ய நதியும் பாஞ்ச ஊரு, அட பாரத போரும் கொண்டதெங்கள் வரலாறு. அட எல்லா ஊரவனும் இங்க வாடுவாண்டா, மதமெல்லாம் பெருசு இல்ல எங்க ஒற்றுமை பாருங்கடா. உலகே உடையணிய உற்பத்தி செஞ்சவன்டா, இந்த ஊரின் புகழறிய எங்க பாட்ட கேளுங்கடா. டைம் பாஸுக்கு 5 ரூபா பாட்டுடா, சட்டி தியேட்டர்ல 5 ஸ்கிரீனுடா, சிட்டி சென்டர் டவுனு ஹாலு, பெரிய மைதானம் நஞ்சப்ப ஸ்கூலு, அனுப்பர் பாலைய பாத்துறோம் வெளிநாட்டுல நீ பாரு. உலக பெருமை பேசும் பூண்டி சிற்பங்கள நீ பாரு. வெள்ளக்காரங்காலத்து பெருமை தாங்கி நிக்கிற பிஷப் ஸ்கூலு, இந்தியாவில் அதிக பெண்கள் படிக்கும் நம்ம ஜெய்வா பாய் ஸ்கூலு. எங்க ஊரு அவினாசி தேரு, பூண்டி முருகன் கோயில பாரு, இது தெய்வம் வாழ்கின்ற ஊரு, ராமர் வனவாசம் முடிச்சாரு. எங்க ஊரு திருப்பூரு, எங்க ஊரு திருப்பூரு, எங்க ஊரு திருப்பூரு, எங்க ஊரு திருப்பூரு. அவன் அப்படியே இருந்து
கைஸ், இப்போது என் ஃப்ரெண்டு வீட்டில் நாங்கள் இருக்கிறோம், கடையில் இருக்கிறோம். இப்போது அவன் கடை ஏதோ அங்கே இருக்குது. அந்த கடை தான் என் ஃப்ரெண்டோட கடை. அது அவங்க அம்மா மாமா எல்லோரும் கடை. இது என் ஃப்ரெண்டு. இப்போது என் ஃப்ரெண்டோட கடை தான் சாப்பிட்டு உட்காந்து இப்போ பிரியாணி நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம். இதோ பிரியாணி இருக்குது. இது எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்து சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிடு. ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ சாப்பிட்லாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்டுட்டோம். பிரியாணி நல்லா இருந்துச்சு. எனக்கு பொறுத்தவரைக்கும் இது பிடிச்சிருந்துச்சி. திருப்பூர் ஃபுட்டீஸில் அது ஓகே, ஒரு சூப்பரான கடை. நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி பாருங்கள், நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டெய்லி சாப்பிட வரேன். இட்லி வந்து சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற சட்னி இங்கே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆம்லேட், ஒன் சைடு ஆம்லேட் இங்கே தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் டெய்லி வரும்போது கடையிலாம் வரும்போது டெய்லி கேட்டு சாப்பிடுவேன். இங்கெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நல்லா கவனிக்கிறாங்க, எல்லாம் ஃப்ரெண்டாக பேசுகிறாங்க. ரொம்ப அந்த கடை அவங்க நல்லா பேசுகிறாங்க. ஜீலாம் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறமேட்டு இப்போ மீன் குழம்பு ஃபஸ்ட்டு வரும்போது சாம்பார் இருந்துச்சு. இப்போ மீன் குழம்பு வந்துக்கிறாங்க. போக இன்னும் நிறையா ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டிஷ்னால். வெயில் கொதிக்கும் போது பிரியாணி இருக்குது, வறுவல் இருக்குது, குடல் இருக்குது. மூணுமே வந்து பீஃப் தான். இட்லி இருக்குது, ஆம்லேட் ஆஃப் இதுக்குமே போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வேணால் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அப்புறம் கல் ஆர்டர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தோசை எல்லாமே அப்படியே போடுறதுக்கு. பிரியாணி வந்து 50 ரூபா, வறுவல் 40 ரூபா, குடல் 30 ரூபா, இட்லி 5 ரூபா, ஆம்லேட் 30 ரூபா. இப்போ அதனால் எந்த கலப்படம் அவ்வளோ பண்ணுறதில்ல. வீட்டில் நம்ம நார்மலாக சாப்பிட்றது எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி இப்போ கடைக்கு அப்படியே சேல் பண்ணி அதனால் இப்போதைக்கு கஸ்டமருக்கும் பேசணும் அதிகமாக வந்துருக்காங்க. சொல்லணும்னா இப்போ தீபாவளி அந்த இது இல்லை, அதனால் வெளில போயிருக்காங்க. இப்போதைக்கு அவ்வளோ யாரும் உள்ளே வரல. இப்போ அடுத்து நம்ம கடைக்கு டெய்லி வரலாமா என்ன? வரலாம், அதெல்லாம் வரலாம். அது ஒரு பிரச்சனையும் கிடையாது.
அது ஒவ்வொருத்தவங்களோட இது பொறுத்து. இங்கே சாப்பிட்றது அவங்களுக்கு கட்டுப்படியாச்சுன்னா வருவாங்க. சரி ஓகே, இல்லாட்டி போய் உங்கள் வேலையை போய் நான் முடிச்சுட்டு வரேன். சரி, கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அநேகமாக நிறைய சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த கடை. நம்ம கடை என் ஃப்ரெண்டோட கடை தான். சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டெய்லி வாங்க. உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க உங்களுக்கு பிடிச்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.